இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இதை கண்டிப்பாக செஞ்சுருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சக்கரை பூசணி தாங்க பண்ண போகிறோம். இது பேபிஸ்க்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் ரெகுலராகவே நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு ஒவ்வொன்றா தாளித்து எடுத்துடலாம். இப்போ ஆயில் நல்லா சுட்டுருச்சு. ஆயில் சூடானோடனே நான் ஃபஸ்ட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கறி லீவ்ஸ் நல்லா பொரியணும், அது கருகிடக்கூடாது. ஓரளவு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நான் கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா 2 சேர்த்து நான் நல்லா பொரிய விட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. ஒரு கை நிறைய நான் சின்ன வெங்காயம் நறுக்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. எங்கள் வீட்டில் நாங்கள் மோஸ்ட்லி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம். என்ன டிஷ்னாலும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்கோங்க, அப்போனா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் காய் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப கோல்டன் ஃப்ரை ஆகக்கூடாது, ஓரளவுனா போதும். இந்த ஸ்டேஜில் நான் சக்கரை பூசணி ஆட் பண்ணிக்கிறேன். சக்கரை பூசணி நல்லா தோலை ஃபுல்லாக சீவிருங்க. தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் தோலோடு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் மெல்றதுக்கு சிரமமாக இருக்கும். தோல் கண்டிப்பாக போடக்கூடாதுன்னெலாம் இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்கும்ன்ட்டு நான் தோலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் சின்ன சின்ன சீட்ஸாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி விட்டு வேக விடையில் சீட்ஸும் நல்லா சேர்ந்து இதோட மசிஞ்சிரும், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப பெரிய சீட்ஸாக இருந்தால் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காய் ஆல்ரெடி உப்பு ரொம்ப பிடிக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதை ஒமிட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் மிளகா பொடி வேணும்னா காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நான் சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரம் இல்லாட்டி வெல்லம் கூட அரைச்சி போட்டுக்கலாம். என்கிட்ட வெல்லம் இப்போ இல்லாதனால நான் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் மோஸ்ட்லி இடித்து போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ காய் நல்லா வெந்து தண்ணி இந்த மாதிரி வற்றிடணும். வத்தையில் நீங்கள் நல்லா அதை அப்போ அமுக்கி விட்டுருங்க. ஏன்னா காய் அப்படி அப்படியே இருந்துச்சுன்னா சக்கரை பூசணி நல்லா இருக்காது. அது நல்லா மசிஞ்சு இருக்கையில் தான் அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டான சக்கரை பூசணி 5 மினிட்ஸ் தாங்க, ஈஸியாக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் உங்களோட ஃபுட்டில் இதை எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பேபிஸ்க்கு வீக்லி ட்வைஸ் ஆச்சு சக்கரை பூசணி சேர்த்துக்கோங்க. சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான சக்கரை பூசணி 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு.